1% தான் எடப்பாடிக்கு ஆதரவு கொடுத்து இடும்பாவனத்தையும் ராவணனையும் பார்த்த பிறகு சீமான் அடைஞ்சாரு. எடப்பாடி அடிச்சு 8% வாக்கு உயர்ந்தாரு. அந்த 8% வாக்குல 6 என்டிஏல இருந்து வந்தது. வெறும் 2 தான் அதிமுக இருந்து போயிருக்குது. இங்க 1 அங்க 2 தான் போயிருக்குது. அப்போ எடப்பாடிக்கு ஓட்டு டிரான்ஸ்பரபிள் அல்ல. அந்த சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் கலைஞரை விட ஸ்டாலினை ஏத்துக்கிறாங்க. கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்ல. பெண்ணகரத்து இடைத்தேர்தல் தானே பெண்ணகரம் 50% தாண்டலையே கலைஞர். பெண்ணகரம் இடைத்தேர்தல் தானங்க, ஆட்சியில் இருந்தானே பண்ணாரு. 50% ஓட்ட தாண்டலையே கலைஞர். நான் மைக்ரோவா மைன்யூட்டா பேசக்கூடியவன் தான், டேட்டாவோட பேசக்கூடியவன் தான். கொங்கு மண்டலத்தில் 74% உதயசூரியனுக்கு விழுந்துருமா? அப்போ ரெட்டேல வாக்குகள் தானே பெரியார் இஷ்யூல போகணும்னு சொல்லுங்க, எந்த இஷ்யூல வேணான்னு சொல்லுங்க. ரெட்டேல வாக்குகள் தானே உதயசூரியனுக்கு போயிருக்கு. ரெட்டேல வாக்குகள் தானே இது விக்கிரவாண்டியில உதயசூரியனுக்கு போயிருக்கு. இது ராமதாஸுக்கும் தெரியும், சீமானுக்கும் தெரியும், பிரேமலதா அம்மையாருக்கும் தெரியும். எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி வெரி வீக், ஜெயலலிதா மாதிரி இல்ல. அப்ப 2024 அதை சுருக்கமா சொல்லுங்க. 2024 இதே ஓட் டிரான்ஸ்பரிங் எப்படி இருந்தது? 2024 பிரேமலதா அம்மையாருக்கு அதிமுக ஓட் டிரான்ஸ்பரிங் இல்ல. முபாரக்கு 20% பரவாயில்ல, கிருஷ்ணசாமிக்கு 20% பரவாயில்ல. அந்த அதிமுகவுக்கு சொல்லுங்க. அதிமுகவுக்கு வன்னியர் ஓட்டுகள் வந்து சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல்ல சூப்பரா இருந்தது. அது வந்து திருநெல்வேலியில 8%, ராமநாதத்துல 9%, தேனியில 13%. அது கட்சியின் தன்மை போயிட்டு சிறிய எண்ணிக்கை ஜாதிகள், பகுதி பெரும்பான்மை ஜாதிகள், இதுல சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் இசைவேளாளரான ஸ்டாலினை ஏத்துக்கிறாங்க. வெள்ளாள கவுண்டர் கட்சியும் வன்னியர் கட்சி நடத்தக்கூடிய எடப்பாடியை ஏத்துக்கல. இது ராமதாஸுக்கு தெரியும், சீமானுக்கு தெரியும், பிரேமலதா அம்மையாருக்கு தெரியும். இல்ல, தெளிவுக்காக கேட்கிறேன். 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல வன்னியர் வாக்குகளை அதிமுக அள்ளுது, சரியா? கண்டிப்பா. அதே இது நமக்கு இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல அதிமுக வந்து பங்கு பெறல, பாமக அந்த இடத்துல வாக்குகள் வாங்குறாங்க, சரியா? இதுவே சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்னாலும் அங்கேயும் மாறும்ல ஓட் டிரான்ஸ்பரிங். அந்த இடத்துல தான் எடப்பாடி பலகீனப்பட்டுட்டான்னு சொல்றேன். களத்தை விட்டு அரசியல் தலைவர் ஓடக்கூடாது. நீங்க பலகீனப்படுத்தின ராமதாஸ களத்துக்குள்ள நின்று 3வது அனுப்பியிருக்கணும். நீங்க பயந்துட்டீங்க. ஒருவேளை நம்ம 3வது போயிருமோன்னு பயந்துட்டீங்க. அந்த பயம் ராமதாஸுக்கு இருக்கிறதுனா, அந்த பயம் எடப்பாடிக்கு இருக்கனால தான் ராமதாஸ் வில் பவரோட எடப்பாடியை டேக்கிள் பண்ண நினைக்கிறாரு. நீங்க பாஜக கிட்ட போனதும் நியாயம் இல்லாம நீங்க தாக்கு பிடிக்க முடியாதுங்கிற வில் பவர்ல பொதுக்குழு கடைசியில முடிவு பண்ணுங்கிறத ராமதாஸ் சொல்றாரு. இப்போ அமித்ஷா வந்தா அவங்க கட்சி விவகாரம், பாமகவுக்கு அதுல ஒண்ணும் இல்லை. எனக்கு நான் இதுல எழும்பி இருக்கேன்னு அவர் நினைக்கிறாரு. அந்த இடத்துக்குள்ள 23% சிறிய எண்ணிக்கை ஜாதிகள், பறையர் சமூகம், ரெட்டலைக்கு ஓட்டு போட்டவங்க உதயசூரியனுக்கு போட்டுட்டாங்க. இப்பதான் சீமானுக்கு நான் சொல்றேன், பிரேமலதா அம்மையாருக்கும் சொல்றேன், டாக்டர் ராமதாஸுக்கும் சொல்றேன்,